நீங்க நான் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த வரமணி யாருக்கு போவோம்? ஹலோ, எங்க கிடைக்கும் ஒரு வேலை? இது மாதிரி நம்மளுக்கு 3 வருஷம் 5 லட்சம் வருமானம் எடுத்தீங்க. 3 வருஷம் கழிச்சு சதீஷ்வரன் வாழ்க்கை எப்படி போகும்? சதீஷ்வரன் வாழ்க்கை நினைச்சது வாங்கலாம், இங்க வேணா போலாமா இல்லையா? சோ இதுக்கு வயசு, திறமை, அனுபவம் எதுவுமே தேவையில்லை. நீங்க ஒரு லட்சியம் வைங்க, 3 வருஷமா சாதனை பண்ணணும். 3 வருஷமா என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு என்ன நினைச்சுக்கிறீங்க? கற்பனை இல்லை. இது வரைக்கும் சாதனை பண்ண முடியாத ஒரு விஷயம். சாதனை பண்ண முடியாத ஒரு விஷயம் வேலை செய்வான். ஆனா இன்னைக்கு ஒல்டர்ல சதீஷ் நம்ம தமிழ் கொடுப்போம், வேற இடத்துல பேச வேணாம். நீங்க சீனுக்கு காசு வச்சிருக்காங்க, பிளாய்க்கு கவர்மெண்ட் இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு? இப்ப ஏன் மாத்த மாட்டோம்? இன்னைக்கு ஒரே வாய்ப்புங்க. இன்னைக்கு மிஞ்சி 5 லட்சம் வெளி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மாசம் அல்லது 1 மில்லியன் சம்பாதிக்க உங்களோட மோட்டார் எவ்வளவுங்க? முதலீடு மோட்டார் எவ்வளவு போடுவீங்க? எவ்வளவு வரும்? வெறும் 540 வெள்ளிங்க. உங்க வாழ்க்கை மாறும். நீங்க ஓட்டல வெறும் 540 வெள்ளி நீங்க 1 மில்லியன் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வியாபாரம் தான் சொல்லுங்க இன்னைக்கு மலேசியால. அது மட்டும் இல்லாம 9 நாட்டுக்கு, அடுத்த 10 நாட்டுக்கு செக்குலருக்கா பிசினஸ் போதுங்க. இன்னைக்கு வெறும் 500 வெள்ளி வச்சுட்டு 9 நாட்டு 10 நாட்டுக்கு வியாபாரம் பண்ண முடியுமா? இல்ல. இன்னைக்கு நம்ம வேர்ல்ட்ல இருக்குது 10 நாட்டுக்கு வியாபாரம் பண்ணலாம். 1.14 மில்லியன் நீங்க அனுபவிச்சு பாய்க்கலாம் சாவத்துக்குள்ளார ஒரு வாட்டி. 2.5 வருஷம் முடிச்சாங்க வேலையை வெறும் மலேசியால. அப்ப இந்தியா தவிர எந்த நாடும் கிடையாது. வெறும் 2 இந்த மேக்சிமம் அடைஞ்சுள்ளது. இன்னைக்கு நான் சேர்ந்து 6 வருஷம் 7 மாசம் ஆயிடுச்சு பேசுவேன். இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா 1 வருஷம் 6 மாசத்துல என்ன மாதிரி ஆக முடியும்? 1 வருஷம் 6 மாசத்துல என்ன மாதிரி ஆக முடியும்? ஏன்? இந்தியாவும் இருக்கு, மலேசியாவும் இருக்கு. அது ஒரு 2 நாள் போதும் நம்மளுக்கு இந்தியர்களுக்கு. 1 வருஷம் 6 மாசத்துல 2 நாள் நீங்க பொம்பை பண்ணி அடிச்சீங்கன்னா என்ன மாதிரி ஆகிடுங்க? 1 வருஷம் 6 மாசத்துல. ஆனா சில டைம் வருவாங்க, வரமாட்டாங்க, வருவாங்க, வரமாட்டாங்க. இது எப்படி ஒரு 90% கண்டிப்பா இருக்கும். எல்லாமே வந்துட்டு நமக்கு திறமை இல்லாம போயிடும். இது எதுக்கு போகுது? திறமையை வளர்க்கறதுக்கு. அப்ப நம்ம செஞ்சுட்டே போகணும். விடக்கூடாதான் சொல்லுவேன். never ever give up.